வெல்கம் டு ராஜமுரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 52வது தலைப்பு அசுர புத்திரர்களுடைய அற்புத போர். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 51 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், கதை புரியும். மற்ற பதிவுகளையும் பாருங்கள். இரவு முழுவதும் சூரபத்மன் தூங்கவில்லை. பொழுது நீண்டு கொண்டே செல்வதாக அவனுக்கு தோன்றியது. பூத சேனைகளை பொடி செய்து சிவகுமாரனையும் புறம் கண்டு ஓடச் செய்ய அவன் நெஞ்சமும் கைகளும் துடித்தன. பகல் பொழுதில் நடந்த போரிலே பானுகோபன் வெற்றி பெற முடியாது திரும்பியது அவன் கோபத்தை அதிகரிக்கச் செய்தது. பொழுது விடியும் வரை அவன் காத்திருக்கவில்லை. உதயத்திற்கு வெகுநேரம் இருக்கும் முன்பாகவே எழுந்து விட்டான். 1008 அண்டங்களிலும் உள்ள அசுர வீரர்கள் அனைவரும் போருக்கு ஆயத்தமான நிலையில் மகேந்திரபுரிக்கு வந்து சேர வேண்டுமென உத்தரவிட்டான். காற்றினும் கடுகிய வேகத்தில் 4 வகை சேனைகளும் மகேந்திரபுரியில் வந்து குவிந்தன. சூரபத்மன் நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு வீரலட்சுமியை பூஜை செய்தான். பின்னர் கவசங்கள் பூண்டு ஆயுதங்கள் தரித்து அரண்மனையை விட்டு வெளிப்பட்டான். அவன் கழுத்திலே தும்பை மாலை அசைந்தாடியது. மிகவும் உயரமான சிகரம் ஒன்றிலே ஏறி படைகளை பார்வையிட்டான். அவனை கண்டதும் அசுர வீரர்கள் விண்ணதிர கோஷமிட்டனர். சிங்க முகனுடைய குமாரன் அதிசூரனும் தாரகனுடைய குமாரன் அசுரேந்திரனும் அவனுக்கு உதவியாக வந்து சேர்ந்தனர். சூரபத்மன் அவர்களை வரவேற்று ஆசி கூறி படைகளை தலைமை தாங்கி நடத்தும் பொறுப்பை அளித்தான். தொண்டகம், துடி, அம்பை, தூரியம், முருடு, கொம்பு, படகம் முதலான வாத்தியங்கள் முழங்கின. யானைகள் பிளிரின. குதிரைகள் கனைத்தன. தேர்களின் சக்கரங்கள் கடகடவென உருண்டன. படைகள் நடந்து செல்கையில் தூசி எழுந்து பார்வையை மறைத்தது. அதே சமயம் கிழக்கிலே சூரியன் உதயமானான். அசுரப்படைகள் சூரபத்மன் தலைமையில் சண்டைக்கு வருவதை அறிந்த இந்திரன் நடுநடுங்கி முருகப்பெருமானிடம் ஓடிச் சென்று தெரிவித்தான். எம்பெருமானே, சூரன் போருக்கு வந்து விட்டான். அவனை தாங்கள் வெற்றி காண வேண்டும் என்று கூறினான். வாயுதேவன் ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். சூரனை எதிர்க்க வேலவன் அத்தேரில் ஏறி புறப்பட்டார். பிரம்மனும் விஷ்ணுவும் மலர்களை தூவி துதித்தனர். தேவர்கள் வேத வாக்கியங்களால் வேண்டினர். தக்கை, உடுக்கை, கல்லரி, தடாரி முதலிய வாத்தியங்களை ஒலித்துக்கொண்டு பூத சேனைகள் புறப்பட்டன. போர்க்களத்தை நெருங்கியதும் இரு சேனைகளும் ஒன்றன் மீது ஒன்று பாய்ந்து தாக்கின. அசுர வீரர்கள் மரங்களையும் பாறைகளையும் பெயர்த்து எறிந்தனர். பூத சேனைகள் தண்டம், கழுமுள், சக்கரம், வேல், சூலம் முதலான ஆயுதங்களால் அசுரனை தாக்கினார்கள். அஸ்திரங்கள் சீறி பாய்ந்தன. உக்கிரன் என்ற பூத படைத்தலைவர் அதிசூரனை எதிர்த்தார். இருவரும் பயங்கரமாக போரிட்டனர். அஸ்திரங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். உக்கிரன் தண்டத்தை அதிசூரன் மீது பிரயோகித்தார். அது அவனுடைய மார்பிலே தாக்கி கவசத்தை உடைத்தது. கோபம் கொண்ட அவன் அநேக பானங்களால் உக்கிரனுடைய தேகத்தை துளைத்தான். உக்கிரன் அதிசூரனுடைய தேரையும் குதிரைகளையும் அழித்தார். அதிசூரன் வேறொரு தேரில் விரைந்து வந்து ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகித்தான். நெருப்பை கக்கிக் கொண்டு வரும் அஸ்திரத்தை கண்டு உக்கிரன் முருகப்பெருமானை தியானித்தார். அருகிலே நெருங்கி வந்த அதை கைகளிலே வாங்கி போட்டு விழுங்கிவிட்டார். பெருமான் அருளால் அஸ்திரம் அவரை ஒன்றும் செய்யவில்லை. அடுத்து வந்த வருண பாசத்தையும் யமதண்டத்தையும் வாயு அஸ்திரத்தையும் அவ்வாறே விழுங்கிவிட்டார். அதிசூரன் பெரிதும் வியப்படைந்தான். கோபத்தில் குமுறிய அவன் சிவாஸ்திரத்தை எடுத்து பிரயோகித்தான். உக்கிரன் அழிந்து விட்டான் என்று அசுர வீரர்கள் கூத்தாடினர். தேவர்கள் அந்த பிரயோகத்திலிருந்து அவர் எவ்வாறு தப்புவார் என்று மனம் கலங்கினர். மிகுந்த கோபத்தோடு தம்மை நெருங்கி வந்த சிவாஸ்திரத்தை கண்டதும் உக்கிரன் கையிலே வைத்திருந்த தண்டத்தை எரிந்துவிட்டு இரு கைகளையும் கூப்பியவராய் கண்களை மூடி மனத்திலே இறைவனை தியானித்து பஞ்சாட்சரத்தை செபிக்கலானார். நிராயுதபாணியாகவும் இறைவனை தியானிப்பவராகவும் நின்ற உக்ரனை சிவாஸ்திரம் வலம் வந்து ஈசனிடம் திரும்பியது. அந்த அஸ்திரத்தை இறைவன் அதிசூரனுக்கு அளித்த போது நிராயுதபாணியின் மீது பிரயோகம் செய்யப்படுமானால் அது தம்மிடமே திரும்பிவிடும் என்று எச்சரித்திருந்தார். அதன் காரணமாக சிவாஸ்திரம் உக்ரனுக்கு ஊறு ஏதும் செய்யாமலே திரும்பிச் சென்று இறைவனை அடைந்து விட்டது. தேவர்கள் மலர் மாறி பெய்து ஆனந்த கூத்தாடினார்கள். அந்த காட்சி அதிசூரனுடைய நெஞ்சத்தை வேதனையால் பிழிந்து எடுத்தது. தேரிலிருந்து குதித்து தண்டத்தை ஓங்கிக் கொண்டு அவர் மீது பாய்ந்தான். உக்கிரன் ஒரு கையால் அவனை தடுத்து மற்றொரு கையால் அவனுடைய தண்டத்தை பிடுங்கி மார்பிலே அடித்தார்.
மார்பு இரண்டாக பிளக்க அதிசூரன் தரையிலே விழுந்து உயிரை விட்டான். அதிசூரன் மாண்டான் என்ற செய்தியை கேட்டதும் அசுரேந்திரன் பெரும் படையுடன் பூதசேனைகள் மீது பாய்ந்து உக்கிரமாக தாக்கினான். கனகன் என்ற பூத படை தலைவன் அசுரேந்திரன் தேரிலே குதித்து அதன் சாரதியை ஓர் அறையால் கொன்றான். திகைத்து நின்ற அசுரேந்திரன் மீது பாய்ந்து அவன் கையில் பிடித்திருந்த வில்லை பிடித்து இழுத்து நான் கயிற்றை வில்லினால் அடித்து அறுத்தார். அசுரேந்திரன் மற்றொரு வில்லை கொண்டு ஏக காலத்தில் 1000 கணைகளை கனகன் தோள்களை குறிவைத்து எய்தான். பானங்கள் இரு தோள்களையும் சல்லடை கண்களாக துளைத்து குருதியை பெருக்கெடுத்து ஓடச் செய்தன. அந்த வேதனை தாளாது கனகன் சிறிது நேரம் ஸ்தம்பித்து நின்றான். கனகன் நிலைமை கண்ட உன்மத்தன் என்றொரு மற்றொரு படைத்தலைவன் ஓடி வந்து அசுரேந்திரனை எதிர்த்தான். அவனாலும் அசுரேந்திரனை ஓய வைக்க முடியவில்லை. அசுரேந்திரன் அற்புதமாக பானங்களை சொரிந்து அவனையும் பின்வாங்க செய்தான். அப்போது மந்தன் என்ற பூத சேனை தலைவன் மலைச்சிகரம் ஒன்றை பெயர்த்து கொண்டு வந்து அசுரேந்திரன் மார்பிலே எறிந்தான். அசுரகுமாரன் சிறிதும் மனம் கலங்காது அந்த மலை சிகரத்தை மார்பிலே ஏற்றுக்கொண்டான். அவன் மார்பிலே தாக்கிய சிகரம் எவ்வித ஊரும் செய்யாது பந்து போல திரும்பி வெகு தூரம் சென்று விழுந்தது. மந்தனும் விரைவிலேயே அசுரகுமாரனுடைய தாக்குதல்களினால் நிலை குலைந்து நிற்கும்படியாகிவிட்டது. மந்தனை தொடர்ந்து சிங்கன் அசுரேந்திரனை எதிர்த்து கை கலைத்து போனான். அசுரகுமாரனுடைய பான பிரயோகத்தை எதிர் பிரயோகங்களால் எவ்வளவு தடுத்தும் ஈடு கொடுக்க முடியவில்லை. ஒவ்வொருவராக பூதப்படை தலைவர்கள் அசுரகுமாரனை எதிர்த்து சோர்ந்து போய் நிற்பதை கண்ட வீரபாகு தேவருடைய வீரர்களுள் ஒருவனான தண்டகன் முன்வந்து ஏக காலத்தில் பல பானங்களை அசுரேந்திரன் முகத்தை குறிவைத்து எய்தான். அசுரேந்திரன் அத்தாக்குதலிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள மிகுந்த சிரமத்துக்குள்ளாக நேரிட்டது. 1-2 பானங்கள் அவன் நெற்றியிலும் முகத்திலும் வந்து தாக்கி காயப்படுத்தின. அதனால் கோபம் கொண்ட அவன் 8 அஸ்திரங்களால் தண்டகனுடைய நெற்றியை தாக்கினான். தண்டகன் குருதி பெருக்கெடுக்கும் நெற்றியுடன் பின்வாங்கினான். தண்டகன் பின்வாங்கியதும் சோமுகனும் விஜயனும் ஒருவர் பின் ஒருவராக வந்து அசுரகுமாரனை எதிர்த்து போரிட்டனர். அசுரகுமாரனோ சிறிதும் சளைக்காமல் அவர்களை எதிர்த்தான். அசுரேந்திரனை எதிர்த்தவர்கள் அனைவரும் சோர்ந்து போனார்களே தவிர அவனை தடுக்க முடியவில்லை. புற்றிலிருந்து ஈசல்கள் புறப்படுவது போல் அவனுடைய வில்லிலிருந்து பானங்கள் புறப்பட்ட வண்ணம் இருந்தன. நானை அறுத்து வில்லை ஒடித்தால் இமைக்கும் நேரத்தில் மற்றொரு வில்லை கொண்டு போரிட்டான். அசுரேந்திரனுடைய வீரம் மிகுந்த எதிர்ப்பின் முன்பு பூத சேனை தலைவர்கள் தடுமாறுவது கண்ட வீரபாகு தேவர் இனியும் அவனை விட்டு வைப்பது கூடாது என முடிவுக்கு வந்தார். இரு தோள்களையும் தட்டி உடலை சிலிர்த்து வீரகோஷம் எழுப்பியவாறு அவன் முன்பு ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தச் செய்தார். அவரை கண்டதும் அசுரகுமாரனும் உற்சாகத்தோடு துள்ளி குதித்தான். இருவரும் நான் கயிற்றை சுண்டி பேரொலி எழுப்பினர். வீரபாகு பானங்களை மழையென பொழிந்து அசுரேந்திரனுடைய உடலை துளைத்தார். உடலெங்கும் காயங்களிலிருந்து இரத்தம் பெருகியது. அசுரேந்திரன் அர்த்த சந்திர பானங்கள் 1000 பிரயோகித்து வீரபாகு தேவருடைய உடலை இரத்தத்தால் நனையச் செய்தார். ஒருவர் மாற்றி ஒருவர் பயங்கரமான அஸ்திரங்களால் தாக்கிக் கொண்டனர். இருவருடைய ரதங்களும் பானங்களால் பொடி பொடியாயின. அடுத்த கணமே இருவரும் புதிய ரதத்திலேயே போரிட்டனர். வீரபாகு தேவர் மிகுந்த கோபம் மிகுந்தவராய் விண்ணிலே எழுந்து அசுரேந்திரனுடைய ரதத்திலே போய் குதித்தார். அந்த வேகத்தில் ரதம் பிளந்து போயிற்று. வாளை உருவி அசுரகுமாரனுடைய ஒரு கரத்தை வெட்டி எறிந்தார். அசுரேந்திரன் மற்றொரு கையில் தண்டத்தை எடுத்துக்கொண்டு அவர் மீது பாய்ந்தான். வீரபாகு தேவர் அவனுடைய தாக்குதலை தம்முடைய வாளால் எடுத்து அவன் தலையை அறுத்து தள்ளினார். அசுரகுமாரன் அழிந்தது கண்டு தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். எஞ்சிய அசுரப்படைகள் தலைவன் இல்லாததால் சிதறுண்டு பின்வாங்கின. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 53வது தலைப்பு சூரனுடைய சீற்றம் அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.